இந்த உலகத்தோட 50 மிகப்பெரிய பேரரசுகள்ல 15வது இடத்துல இருக்க பேரரசு தான் மௌரிய பேரரசு. இதோட தலைநகரம் பாட்டாலிபுத்ரா. பொது ஆண்டுக்கு முன்னாடி 321வது ஆண்டுல இருந்து 185வது ஆண்டு வரைக்கும் 136 ஆண்டுகள் தென்னேசியால, அதுவும் குறிப்பா இந்திய துணை கண்டத்துல இந்த பேரரசு இருந்திருக்கு. மன்னர் சந்திரகுப்த மௌரியரால தோற்றுவிக்கப்பட்ட இந்த பேரரசை 5க்கும் மேற்பட்ட மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. விவசாயம், வாணிகம் மற்றும் வரி வசூலிப்பு தான் இவங்களோட பொருளாதாரத்துல அதிக வருவாய் ஈட்டித்தர தொழில்களா இருந்திருக்கு. தானியங்கள், துணி வகைகள், யானை தந்தங்கள், ரத்தின கற்கள், உலோக பொருட்களை இவங்க ஏற்றுமதி பண்ணியிருக்காங்க. மன்னர் அசோகரோட ஆட்சி காலத்துல தான் இந்த பேரரசு அதோட மிகப்பெரிய பரப்பளவு அடைஞ்சது. அவரோட ஆட்சி காலத்துல ராணுவத்துல மட்டும் 6 லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் பணிபுரிஞ்சிருக்காங்க. மக்கள் தொகையில 6 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்காங்க. 50 லட்சம் சதுர கிலோமீட்டருக்கும் மேல இந்த பேரரசோட பரப்பளவு இருந்திருக்கு. நிலையான அரசர்கள் இல்லாததுனாலையும் உள்நாட்டு பிரச்சனைகள்னாலையும் இந்த பேரரசு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு. என்னோட அடுத்த பதிவுல இன்னொரு பேரரசை பத்தி நான் சொல்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த பக்கத்தை பின்தொடர்ந்துட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த பதிவை அனுப்பிச்சிருங்க.